ஜெயத்ரதனை அர்ஜுனன் கொன்றிருந்தால் இந்நேரம் செய்தி வந்திருக்கும். ஆதவன் மறைந்து விட்டான். நிச்சயம் அர்ஜுனன் சிதையேறி விடுவான். அண்ணா, இதை தடுக்கவே முடியாதா? நிச்சயம் முடியாது. அண்ணன் அர்ஜுனன் தான் கொடுத்த வாக்கை காக்க நிச்சயம் தன் உயிரை மாய்த்துக் கொள்வார். அண்ணனை பிரிந்து நாம் வாழ்வதா? இதை நம் அன்னை குந்தி தேவியார் தான் விரும்புவாரா? அதில் என்ன ஐயம் உனக்கு? நிச்சயம் விரும்ப மாட்டார். எனில் நாம் என்ன செய்வது? அர்ஜுனனோடு சேர்ந்து நாமும் சிதையேறி மடிய வேண்டியதுதான். அண்ணா, ஆம், நாம் வாழும் வரை ஒன்றாக வாழ்ந்தோம். வாழும் போதும் ஒன்றாகவே வாழ்வோம். பாண்டவர்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து மடிந்தார்கள் என்ற பெயராவது இருக்கட்டும். அண்ணா, நாங்கள் மரணத்தை தழுவ ஆயத்தமாக இருக்கிறோம். சஞ்சயா, யுத்தத்தின் நிலை என்ன? அரசே, கிட்டத்தட்ட யுத்தம் முடிவுக்கு வந்துவிட்டது. அந்தி மயங்கி விட்டது. இனி என் மருமகனை அந்த அர்ஜுனனால் கொல்ல முடியாது. ஆக அர்ஜுனன் மரணிப்பது திண்ணம். காந்தாரி, ஏன் இந்த கனத்த மௌனம்? என் மனம் ஊமையாகிவிட்டது அரசே. ஒரு பக்கம் நான் துச்சலையை நினைத்து பார்க்கிறேன், இன்னொரு பக்கம் சுபத்ரையையும் திரௌபதியையும் நினைத்து பார்க்கிறேன். காந்தாரி, நம் புத்திரியின் வாழ்வே நமக்கு பெரியது. நம் மருமகன் மரணத்தில் இருந்து தப்பியிருக்கிறான். இதில் உனக்கு மகிழ்ச்சி இல்லையா? என்னால் ஆக மகிழ்ந்து இருக்க முடியவில்லை. அர்ஜுனனின் பிரிவை குந்தி எப்படி தாங்கிக் கொள்வாள்? சுபத்ரா எப்படி சகித்துக் கொள்வாள்? திரௌபதி எப்படி ஏற்றுக்கொள்வாள்? நான் அறியேன். ஒரு தாயாக நான் மகிழ்ந்தாலும் நாட்டின் அரசியாக துக்கத்தில் துடிக்கின்றேன். துக்கத்தில் துடிக்கின்றேன். காந்தாரி, மகனே பிரதிவந்தையா, என்ன நடந்தது? அர்ஜுனர் அந்த கொடியவன் ஜெயத்ரதனை கொன்று விட்டார் அல்லவா? பிரதிவந்தையா, நீ சத்திரியன், கலங்கக்கூடாது. நடந்ததை உடனே கூறு. இல்லை என்றால் என் மூச்சை நின்றுவிடக்கூடும். இல்லை என்னையே, தந்தை அர்ஜுனன் ஜெயத்ரதனை கொன்றதாக தெரியவில்லை. எனில் யுத்த களத்தில் என்ன நடக்கிறது? மறைக்காமல் கூறு. அதை நான் எப்படி கூறுவேன்? தந்தை அர்ஜுனர் சிதை மூட்டி அதில் தன்னை மாய்த்துக் கொள்ள தயாராகிவிட்டார். இல்லை இல்லை, என்னால் நம்ப முடியாது.
நிச்சயம் அர்ஜுனர் என் சபதத்தில் வெல்வார். அதேபோல் நான் பூண்ட சபதம் ஒருபோதும் பொய்க்காது. இதை என்னால் நம்பவே முடியாது. தாங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இதுதான் உண்மை அம்மா. அர்ஜுனரோடு இணைந்து என் தந்தைகள் ஐவரும் சிதையேற முடிவெடுத்து விட்டார்கள் அன்னையே. ஐயோ, இது என்ன கொடுமை! எனில் தர்மம் தோற்று போனதா? அதர்மம் தான் இந்த மண்ணை ஆளப் போகிறதா? இந்த மண்ணில் நான் வாழ்ந்து என்ன பயன்? நானும் அவர்களோடு சேர்ந்து மடிய போகிறேன். பாண்டவ சகோதரர்களே, என்னை மன்னித்து விடுங்கள். என் ஒருவனால் உங்கள் வாழ்வும் லட்சியமும் பாழானது. நான் இந்த மண்ணில் வாழ தகுதியற்றவன். அர்ஜுனா, இனி ஒரு முறை அப்படி கூறாதே. இதுவரை கிட்டிய வெற்றிகள் யாவும் உன்னால் கிட்டியது. நீ இல்லையேல் பாண்டவர்களுக்கு பலமில்லை என்பது சத்தியமான உண்மை. நீ மரணிக்க கூடாது. அண்ணா, முதல் முறையாக உங்கள் வாக்கை நான் மீறுகிறேன். என்னை மன்னித்து விடுங்கள். அர்ஜுனா, நான் சொல்வதை கேள். உன் வீரம் மெய்யானது. அந்த கௌரவர்கள் ஏதோ சூழ்ச்சி செய்து அந்த ஜெயத்ரதனை மறைத்து வைத்துள்ளார்கள். ஆகையால் நீ சபதத்தில் தோற்றவனாக மாட்டாய். நீ மடியவும் தேவையில்லை. பீமண்ணா, தாங்கள் கூறுவது உண்மையாக இருக்கலாம். ஆனால் நான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற துடிக்கிறேன். அதுதானே ஒரு சத்திரியனுக்கு பெருமை. என்னால் இன்று ஆதவன் மறைவதற்குள் ஜெயத்ரதனை கொல்ல முடியவில்லை என்பது உண்மைதானே? என் மகனை கொன்ற அந்த கொடும்பாவியை கொல்ல முடியாத இந்த கோழைக்கு வாழ்வதற்கு எடுத்த சபதத்தை முடிக்க முடியாதவன் உண்மையான சத்திரியனா? நான் இந்த மண்ணில் வாழ்வது பாண்டவர்களான நமக்கு இழுக்கல்லவா? அண்ணா, சாஸ்திரம் அறிந்தவன் நான் கூறுகிறேன். சூழ்ச்சியை சூழ்ச்சியாய் வெல்வது ஒரு வகை தர்மமே. ஆகவே அவசரம் வேண்டாம். இறுதியில் கூட ஏதேனும் அதிசயம் நிகழலாம். அதுவரை காத்திருங்கள். அர்ஜுனா, நாங்கள் கூறுவதை கேட்டுக்கொள். ஒருவேளை நீ இந்த சிதையில் ஏறி உன் உயிரை மாய்த்துக் கொண்டால் அதே சிதையில் நாங்கள் நால்வரும் வீழ்ந்து மடிவோம். இது சத்தியம். அண்ணா, எதை பற்றியும் சிந்திக்கும் இடத்தில் நான் இல்லை. எனக்கு கொடுத்த வாக்கும் செய்த சத்தியமும் நான் பூண்ட சபதமும் என் உயிரை விட பெரியது. ஆகவே நான் அக்னி பிரவேசம் செய்தே தீருவேன். தாங்கள் அனைவரும் என்னோடு சேர்ந்து மாழ்வதுதான் விதி என்றால் அதை எப்படி என்னால் தடுக்க இயலும்? கிருஷ்ணா, நடப்பதை அருகில் நின்றும் வேடிக்கை பார்ப்பது சரியா? எதையாவது கூறி அர்ஜுனனின் மரணத்தை தடுத்து நிறுத்த மாட்டாயா? தர்மா, அர்ஜுனன் என்றாவது உன் சொல்லை மீறி இருக்கிறானா? இல்லையே. ஆனால் இன்று அதையும் மீறத் துணிந்து விட்டான். இந்த நிலையில் என் சொல்லுக்கு மட்டும் என்ன பயன் விளைந்து விடப் போகிறது? பாண்டவ குலமே தீயில் மடிய வேண்டும் என்பதுதான் இறைவனின் விருப்பமோ என்னவோ. அன்று வாரணா வதத்தில் தப்பிய நாம் இன்று சிதையில் உயிர் விடப் போகிறோம். இந்த மண்ணை அதர்மம் ஆளப் போகிறது. அன்பு மைத்துனா, மகிழ்ச்சியான செய்தியோடு வந்திருக்கிறேன். அறிந்தால் நீ அகம் மகிழ்ந்து போவாய். அப்படியா? நீ கூற வந்ததை நான் அறிவேன். ஆனால் உன் திருவாயால் அதை கூற என் செவி குளிர நான் அதை கேட்க வேண்டும். சொல். ஆதவன் அஸ்தமித்து விட்டான்.
சொன்ன சொல் தவறாத உத்தம சத்திரியன் அல்லவா எனது ஆருயிர் சகோதரன் அர்ஜுனர். ஆதவன் மறைவதற்குள் உன்னை கொல்ல முடியாததால் தன் மகனின் சிதையோடு உடன்கட்டை ஏற ஆயத்தமாகி இருக்கிறார். துரியோதனா, ஆதவன் தான் அஸ்தமித்து விட்டானே, பிறகென்ன அச்சம்? அர்ஜுனன் இறக்கும் வரை நாம் எதையும் இறுதியாக கூற இயலாது. அமாவாசையையே மாற்றி அமைத்தவன் அந்த கிருஷ்ணன். விரும்பும் போது மரணத்தை பெறும் வரத்தை பெற்ற பீஷ்மரையே மரணத்தை விரும்ப வைத்தவன் அவன். எனவே அவன் விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லை, அர்ஜுனனின் மரணத்தை நான் கண்டே தீர வேண்டும். இல்லை ஜெயத்ரதா, இல்லை. மாமா கூறுவதுதான் எனக்கும் சரியென்று தோன்றுகிறது. மாமா அனுபவம் மிக்கவர், கிருஷ்ணனின் சூழ்ச்சியை முறியடிக்கும் ஆற்றல் படைத்தவர். இன்று அர்ஜுனன் மரணப்பிடியில் தவித்துக் கொண்டிருக்கிறான் என்றால் அதற்கு காரணமும் அவரே. உன்னை குகையில் இருக்கும்படி செய்து உனது உயிரை காத்ததற்கு காரணமும் அவரே. எனவே மாமாவின் சொற்படி கேட்பதுதான் சரி. சத்தியமான உண்மை. சகுனி ஒன்றை கூறுகிறார் என்றால் அதில் நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும். எனவே ஜெயத்ரதா, அவர் சொல்லுக்கு செவி மடிப்பாயாக. சோமதத்தரே, தாங்கள் ஜெயத்ரதனோடு இங்கேயே இருக்க வேண்டும். நாங்கள் தகவல் சொன்ன பிறகே ஜெயத்ரதன் இந்த குகையை விட்டு வெளியே வர வேண்டும். அப்படியே ஆகட்டும். அன்பு மைத்துனரே, அர்ஜுனனின் எரிந்த உடலின் சாம்பலை நீ காணலாம். அது நடக்கும் வரை நீ இங்கேயே இருக்க வேண்டும். வருகிறோம். அரசியாருக்கு வணக்கம். யுத்த களத்தில் என்ன நடக்கிறது? அரசியாரே, இந்த கொடிய செய்தியை தாங்கி வந்த என்னை மன்னித்து விடுங்கள். ஐயோ, என்ன நடந்தது? உடனே கூறு. அரசியாரே, இருள் சூழ்வதற்குள் சிந்து அரசரை இளவரசர் அர்ஜுனனால் தேடி பிடிக்க முடியவில்லை. ஆகவே 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 இளவரசர் சிதை மூட்டி அதில் தன்னை மாய்த்து கொள்ள ஆயத்தமாகிவிட்டார். அக்கா, அரசியாரே, அக்கா, அரசியாரே, அக்கா, அக்கா, எழுந்திருங்கள் அக்கா. அக்கா, எழுந்திருங்கள் அக்கா. அக்கா, 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 அக்கா. என் மைந்தனை இழந்த பிறகு நான் உயிர் வாழத்தான் வேண்டுமா? நானும் அதே சிதையில் மாய்த்துக் கொள்கிறேன். பாண்டவர்களுக்கு பக்கபலமாக கிருஷ்ணன் இருப்பதை மறந்து விட்டீர்களா? அவன் எக்கதியிலும் நம்மை காத்து நிற்பான். தர்மம் வெல்ல நடக்கிறதே இந்த குருச்சேத்திர யுத்தம். ஆகையால் அர்ஜுன் மடிய மாட்டான். தாங்கள் நம்பிக்கையோடு இருங்கள். நம் பூஜையை தொடருவோம். அந்த ஹரியும் ஹரனும் நம்மை காத்து நிற்பார்கள்.
தந்தையே, ஆதவன் மறைந்து விட்டான். பூலகை காரிருள் சூழ்ந்து விட்டது. என் கணவருக்கு நேரவிருந்த ஆபத்து நீங்கிவிட்டது அல்லவா? இப்போது என் கணவரின் நிலை என்ன? மகளே துச்சலை, உன் கணவன் ஜெயத்ரதன் உயிர் தப்பி விட்டான். தந்தையே, தாங்கள் சொல்வது உண்மையா? எனில் அண்ணன் அர்ஜுனனின் நிலை என்ன? அர்ஜுனன் தன் சபதத்தில் தோற்றதால் சிதையேற துணிந்து விட்டான். துச்சலை, நீ எதற்கு பூஜையை பாதையிலேயே நிறுத்திவிட்டு வந்தாய்? அம்மா, நீ இப்படி பூஜையை பாதையில் நிறுத்திவிட்டு வந்தது எனக்கு நல் நிமித்தமாக தோன்றவில்லை. ஒரு முடிவு தெரியும் வரை நீ பூஜையை தொடர்ந்திருக்கலாமே. அம்மா. துச்சலை, நீ கலங்க வேண்டாம். அர்ஜுனனை தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டான். சஞ்சயா, யுத்த களத்தில் அர்ஜுனன் சிதையேறி விட்டானா? அர்ஜுனா, உன்னை இந்த நிலையில் காணவா நான் உயிர் தரித்திருக்கின்றேன். கையறு நிலையில் இருக்கும் நானும் இனி வாழப்போவதில்லை. உன் மரணத்திற்கு பிறகு உன்னை மணந்த என் தங்கையும் வாழப்போவதில்லை. கிருஷ்ணா, நீ கூட எடுத்துரைக்க மாட்டாயா? அர்ஜுனா, நான் கூறுவதை கேள். தோல்வி என்பது எப்போதும் தோல்வி அல்ல. அது ஒருவேளை வெற்றியின் தொடக்கமாக கூட இருக்கலாம். பொறுத்திரு, நான் கூறும் வரை பொறுத்திரு. ஆதவனை காரிருள் மறைக்கலாம், ஆனால் சூரியதேவனே இல்லை என்று ஆகிவிடுமா? இது உனக்கு தடையே தவிர தோல்வி இல்லை. நான் கூறுவதை கேள். இல்லை கிருஷ்ணா, என்னை மன்னித்துவிட. நான் எதையும் கேட்கும் மனநிலையில் இல்லை. ஏனென்றால் நான் சத்தியவந்தன். கொடுத்த வாக்கை நிறைவேற்றிய தீருவேன். குரு அர்ஜுனரே, தாங்கள் சிதை ஏறினால் நானும் அதில் சேர்ந்து விழுந்து என்னையும் மாய்த்துக் கொள்வேன். சோமதத்தரே, அந்தி மறைந்து இரவு துவங்கிவிட்டது. இந்நேரம் அர்ஜுனன் சிதையேறி இருப்பான் அல்லவா? தெரியவில்லையே. என்னால் இங்கே நிலை கொண்டு அமைதியாக இருக்க முடியவில்லை. நான் என் சத்ருவான அர்ஜுனனின் மரணத்தை காண வேண்டும். வாருங்கள், புறப்படுவோம். ஜெயத்ரதா, வேண்டாம். நீ இப்படி ஏதேனும் விபரீத முடிவெடுப்பாய் என்றுதான் என்னை இங்கே உனக்கு துறைக்கு வைத்துவிட்டு சென்றிருக்கிறான் துரியோதனன். அரசே, தாங்கள் மாவீரர் அல்லவா? வீரத்திற்கு பெயர் பெற்ற தாங்கள் உயிரை மாய்த்துக் கொள்வது தகுமா? உயிரை விட எடுத்த சபதம் பெரிது. எனில் என் சபதம் என்ன ஆவது? உன் சபதத்தை அண்ணன் பீமன் நிறைவேற்றி வைப்பார். இல்லை, தங்களை இழந்த பாண்டவ படை தானே அழியும். தாங்கள் தங்களை மட்டும் அழித்துக் கொள்ளவில்லை, எங்கள் யாவரையும் சேர்த்தே அழிக்க துணிந்து விட்டீர்கள். புத்திரனை இழந்த துக்கத்தில் இருந்து சுபத்ரையும் நானும் இன்னும் மீளவில்லை. இப்போது தாங்களையும் இழந்துவிட்டு நான் மட்டும் இந்த உலகில் வாழ்ந்து என்ன பலன்? நானும் உங்களோடு சிதையேறுவேன். யார் முடிவை பற்றியும் யோசிக்கும் நிலையில் நான் இல்லை. நான் சிதையேறுவது உறுதி. அவன் கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன்? நீ செல்ல வேண்டாம். இல்லை சோமதத்தரே, நான் சென்றாக வேண்டும். அந்த அர்ஜுனனின் மரணத்தை நான் காண வேண்டும். நீ செல்லக்கூடாது. அப்படி சென்றால்
உன் உயிருக்கு எந்த உறுதியும் இல்லை. அதுதான் அந்தி மயங்கி விட்டதே. பிறகு எப்படி தன் வாக்கு தவறி அர்ஜுனன் என்னை கொல்வான்? அங்கே கிருஷ்ணன் இருக்கிறான். அவன் என்ன மாயம் வேண்டுமானாலும் செய்வான். நீ சென்றால் உன்னை எப்படியும் அந்த அர்ஜுனன் கொன்று விடுவான் என்று என் உள்மனம் சொல்கிறது. அப்படி இறந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஏனென்றால் என்னை அந்த அர்ஜுனன் கொன்றாலும் அப்போதும் அவனுக்கு மரணம் சம்பவிக்கும். ஜெயத்ரதா, நீ செய்வது மூடத்தனம். இருக்கலாம். நான் செய்யும் மூடத்தனத்தால் எனக்கு மரணம் நிகழலாம். அது குறித்து எனக்கு ஒருபோதும் வருத்தமில்லை. நான் பட்ட அவமானத்தை நினைத்தால் இப்போதும் எனக்கு நெஞ்சு கொதிக்கிறது. அந்த அவமானத்தை துடைத்தெறியும் தருணம் இது. தன் சத்துரு அவமானப்பட்டு மடியும் காட்சியை கண்டு ரசிப்பதுதான் ஒரு சத்திரியனுக்கு அழகு. அடே அர்ஜுனா, இறுதியில் உனது மரணம் இவ்வழியில் நிகழப் போகிறது என்று நான் நினைத்துக் கூட பார்க்கவில்லை. உனக்கு வீர மரணத்தையே பரிசாக அளிக்க விரும்பினேன். ஆனால் நீயோ அதற்கும் தகுதியற்றவன் என்பதை உனது சபதம் மூலம் நிரூபித்து விட்டாய். சரியாக சொன்னீர்கள் அண்ணா. இவன் வீரம் எங்கே போய்விட்டது? காண்டீபம் எங்கே போய்விட்டது? ஈசன் வழங்கிய சிவதனுசு எங்கே போய்விட்டது? துரோணாச்சாரியார் கற்பித்த பிரம்மாஸ்திரம் எங்கே போய்விட்டது? ஒரு மூடனிடம் 1000 அஸ்திர சஸ்திரங்கள் இருந்தாலும் வீண் என்பதற்கு இந்த பேடி அர்ஜுனனே சாட்சி. ஆனாலும் அர்ஜுனனை பாராட்டியே தீர வேண்டும். தன் தந்தையை போல் கொடுத்த வாக்கை காப்பாற்ற தவறாதவன். தந்தையா? தந்தை என்று யாரை குறிப்பிடுகிறீர்கள்? அடே துரியோதனா, உனக்கு மரணம் நெருங்கிவிட்டதடா. மரணத்தின் பிடியில் இருக்கும் போதும் உனது வாய் ஜம்பத்திற்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. நீயும் உனது சகோதரனுடன் சேர்ந்து மடியப் போகிறாயாமே. மதியிழந்த மூடனே, அதுதான் உனக்கு சரியான கதி. அடே அர்ஜுனா, யுத்தத்தில் உன்னை கொல்வேன் என்று நான் சபதம் பூண்டிருந்தேன். ஆனால் அது எத்தனை அபத்தம் என்பதை இப்போது நான் புரிந்து கொண்டேன். நீ ஒரு கோழை. என் கரங்களால் மரணிக்கும் அருகதை உனக்கில்லை. கோழையே, இறுதியில் நீ பேடி என்பது உறுதியாகிவிட்டது. வாழ்க்கையில் வாழ தகுதியற்ற கோழைதான் தற்கொலை செய்து கொள்வான். உன் சபதத்தை நிறைவேற்று. அந்த உறுதியாவது உன்னிடத்தில் இருக்கிறதா என்று பார்ப்போம். நாம் இத்தனை எடுத்துரைத்தும் எதற்காக வெளியே தோன்றினான் இந்த ஜெகத்ரதன்? மாமா, ஆதவன் மறைந்து பல மணித்துளிகள் ஆகிவிட்டது. அவனும் அர்ஜுனன் சிதையேறும் காட்சியை கண்டு ரசிக்கட்டுமே. இல்லை துரியோதனா, இது எனக்கு ஏதோ விபரீத முடிவாகவே தோன்றுகிறது. அடே அர்ஜுனா, உன் வீரமும் தீரமும் எங்கே போயிற்று?
அன்று திரௌபதி முன் என் சிகை மழித்து அவமானம் செய்தாய், எனக்கு பாண்டவதாசன் என்று பெயர் வைத்து மகிழ்ந்தாய். இன்று உன் நிலையை பார்த்தாயா? ஏன் தாமதிக்கின்றாய்? சிதையேறு, கண்டு ரசிக்க நான் காத்து கிடக்கின்றேன். அர்ஜுனா, உன் சபதத்தை நிறைவேற்றும் நேரம் வந்துவிட்டது. நடக்கட்டும். கிருஷ்ணா, நீ கூறுவது எனக்கு புரியவில்லை. பார்த்தா இன்னுமா உனக்கு புரியவில்லை? இதோ நீ தேடிய சத்ரு ஜெயத்ரதன் உன் கண்ணெதிரே தோன்றிவிட்டான். எடு உடனே ஈசன் அருளிய சிவதனுசை, கொய்துவிடு இவன் சிரசை. கிருஷ்ணா, ஆதவன் மறைந்து விட்டான். இந்நிலையில் நான் செய்த சபதத்தை மீறி என்னால் எப்படி ஜெயத்ரதனை கொல்ல முடியும்? மேலும் அது தர்மமாகுமா? இப்போது நானே உன் பழியை சுமக்கிறேன். எடு உன் சிவதனுசை. ஜெயத்ரதனின் தலையை கொய்து எறி. தர்மத்தை நான் காத்து நிற்பேன். செயலை நீ செய்தாலும் அதனால் ஏற்படும் பழியும் பாவமும் புகழும் பெருமையும் என்னையே வந்து சேரட்டும். அர்ஜுனா, தயங்க வேண்டாம். உன் நகக்கண்களை திறந்த கிருஷ்ணன் கூறுகிறேன், தொடு பாணத்தை. அர்ஜுனா, அதோ ஆதவன், இதோ ஜெயத்ரதன். விடு அம்பை. அர்ஜுனா, நீ செய்வது அதர்மம்.
இது என் மகனுடைய சிரசு ஆயிற்றே. ஐயோ ஐயோ, என் மகன் ஜெயத்ரதனுடைய சிரசு இந்த மண்ணில் வீழ்வதற்கு நானே காரணமாகிவிட்டேனே. ஐயோ ஐயோ ஐயோ. அர்ஜுனா, நீ புரிந்தது அதர்மத்திலும் அதர்மம். இந்த அதர்மி கிருஷ்ணனின் சொல் கேட்டு நீ மதியிழந்தாய். சிதையேறி உன் உயிரை மாய்த்துக் கொண்டு நீ செய்த அதர்மத்தை துடைத்தெறி. இயலாது துரியோதனா. நான் ஆதவன் மறைவதற்குள் ஜெயத்ரதனை கொல்வேன், இல்லையேல் மடிவேன் என்று சபதம் செய்திருந்தேன். அதன்படி என் சபதத்தை நான் நிறைவேற்றிவிட்டேன். இனி நான் சிதையேறி மடிய தேவையே இல்லை. அர்ஜுனா, இருள் சூழ்ந்ததும் உண்மை, ஆதவன் மறைந்ததும் உண்மை. ஆனால் ஏதோ மாயம் செய்து இந்த கிருஷ்ணன் உன்னை காக்க துடிக்கின்றான். நீ சிதை ஏறத்தான் வேண்டும். சகுனி மாமா, ஆதவனை சில நேரங்களில் மேகங்கள் மறைப்பதுண்டு. அப்போது பூமியில் இருள் சூடும். மறைந்த மேகங்கள் விலகும் போது மறுபடியும் ஒளி பரவும். இது ஒரு இயற்கையான நிகழ்வு, அனைவரும் அறிந்த உண்மை. இயற்கையான ஒரு சம்பவத்தை நீங்கள் அறிந்து கொள்ளாமல் அலட்சியமாக இருந்தது உங்கள் தவறு. ஆணவம் அறிவுக்கு சத்ரு. இந்த உண்மையை மறந்துவிட்டு அர்ஜுனனை குறை கூறுவது முறையல்ல. என்ன சகுனி மாமா அவர்களே? அடே கிருஷ்ணா, நீ கள்வன், நயவஞ்சகன், அதர்மி, சூழ்ச்சியின் பிறப்பிடம் நீ. நீ இந்த யுத்தத்தில் புரிந்த அத்தனை காரியங்களும் அதர்மத்தின் உச்சம் என்பதில் ஐயமே இல்லை. தர்மம் எது அதர்மம் எது என்பதை இந்த பிரபஞ்சம் அறியும். என்றுமே இந்த பிரபஞ்சம் அதர்மத்தை ஏற்பதில்லை, நிலைக்க விடுவதும் இல்லை. கிருஷ்ணா, சூரியனை மறைத்தது மேகங்கள் அல்ல, நீ எங்களுக்கு எதிராக வெறித்த சூழ்ச்சி வலை. உன் சுதர்சன சக்கரம் கொண்டு செயற்கையாக சூரியனை மறைத்துவிட்டு மேகங்கள் மீது பழி போடாதே. நீ புரிந்த அத்தனை அதர்மங்களுக்கும் பதில் கூறத்தான் வேண்டும். நானே தர்மத்தின் ஸ்வரூபமாக இருக்கும்போது நான் யாருக்கும் பதில் கூறும் நிலை நிச்சயம் ஏற்படாது சகுனி மாமா. அர்ஜுனா, நீ ஆண்மகன் என்பது உண்மை என்றால், சத்திரியன் என்பது சத்தியம் என்றால், நீ உயிர் துறக்கத்தான் வேண்டும். நான் மரணிக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை துரியோதனா. வேண்டுமென்றால் என்னோடு யுத்தம் செய்யவா. உனக்கு திறன் இருந்தால், துணிவிருந்தால், நெஞ்சில் தினவிருந்தால் என்னை கொன்று உன் ஆவேசத்தை தீர்த்துக்கொள். அர்ஜுனா, உன்னோடு யுத்தம் செய்ய நான் தயாராக இருக்கிறேன். உன்னை இதே இடத்தில் கொன்று விடுகிறேன். வா, என்னோடு யுத்தம் செய். கர்ணா, இப்போது உண்மையில் ஆதவன் மறையத் தொடங்கிவிட்டான். ஆகவே யுத்தம் முடிவிற்கு வந்துவிட்டது. அனைவரும் அவரவர் இருப்பிடம் செல்லலாம். சஞ்சயா, சஞ்சயா, சஞ்சயா. அரசே, நாம் நினைத்ததுக்கு மாறாக அங்கே காட்சிகள் அரங்கேறிவிட்டது. சஞ்சயா, என்ன கூறுகிறாய்? ஆம் அரசே, யுத்த களத்தில் இருள் விலகி ஒளி வெள்ளம் பாய்ந்தது. அடிவானத்தில் ஆதவன் மீண்டும் உதித்தான். அர்ஜுனன் சிவதனுசை ஏந்தி சிந்து அரசரின் உயிரை. தந்தை,
எதற்காக சஞ்சயனை தடுத்தீர்கள்? சஞ்சயா, நீ கூறு. அரசே, தங்கள் மருமகனை அர்ஜுனன் கொன்று விட்டார். அம்மா, அந்த ஈசனே கதியற்று நான் சரணடைந்தேன். ஆனால் அந்த மகாதேவனும் என்னை ஏமாற்றி விட்டானே. நுச்சலை, என் செல்லமே, நான் என்ன சொல்லி உன்னை தேற்றுவேன்? நான் இறைவனை பூஜித்தும் அவர் என் கணவனை காப்பாற்றவில்லை. மகளே, தெய்வத்தை நிந்தித்து என்ன பயன்? உன் கணவர் அவர் செய்த குற்றத்திற்கான பலனை அனுபவித்திருக்கிறார். நான் வேற என்ன சொல்வது? துச்சலை, நான் எது நடக்கக்கூடாது என்று நினைத்தேனோ அது நடந்தே விட்டதம்மா. உனக்கு ஆறுதல் கூறும் மன உறுதி எனக்கு இல்லை அம்மா. உன் நிலையை நினைக்கும் பொழுது உன்னை நான் என்ன சொல்லி தேற்றுவேன்? துச்சலை, எங்கே செல்கிறாய்? மகளே, என் செல்வமே, இந்த நிலையில் நீ எங்கும் செல்லக்கூடாது. என் உயிரே நீதான். நுச்சலை, உன் துன்பத்தை போக்க முடியாத பாபியாகிவிட்டேன். என்னை மன்னித்து விடு மகளே, என்னை மன்னித்து விடு. தந்தையே, எனக்கு உங்கள் மீது மட்டுமல்ல, விதியின் மீதும் கோபம் இல்லை. ஆனால் கணவனை இழந்த நான் இனி ஒரு கணமும் இங்கு தரித்திருக்க முடியாது. இதோ நான் யுத்தகளம் நோக்கி செல்கிறேன். என் கணவனின் உடலையாவது காணும் பாக்கியம் உண்டா இல்லையா என்பது எனக்கு தெரியவில்லை. துச்சலை, இதோ நானும் முன்னோடு வருகிறேன். காந்தாரி, வருகிறேன் அரசே. கிருஷ்ணா, என் குடும்பத்தின் மீது என்ன ஜென்ம விரோதம்! எங்கள் கௌரவ கூட்டத்தையே அழித்து விட்டாயே.